வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்டர்நெட் கஃபே தான் பார்க்க போனோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளோட வீடியோவில் போயெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடன் வாங்குறியா அப்படின்னு கேட்குற கடன்லாம் வேணாம். நம்ம இப்படி 10,000 மட்டும் எடுத்துகிட்டு கேம்குள்ளே போயிடுவோம். லோடிங் ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம வேலையை தொடருவோம். வேலை சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஓகே, அப்படி கொஞ்சம் சூப்பாக நினைக்கிறேன், தெரியல. அப்படியே குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த இன்டர்நெட் கஃபே அப்படியே இதுங்க கொஞ்ச நேரம் இல்லைங்க, நம்ம செட்டிங்கில் போய் கொஞ்சம் கூட வச்சுக்கோ. ஏன்னா அவன் திரும்ப கூட அவ்வளோ லேட்டாக திரும்ப எத்தனை வாட்டினா திருப்பி ஒரு கையே வெளியே திரும்ப போல. ஓகே, இதுதான் நம்மளோட கெஃபே. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் எந்த பேர் வைக்கலாம். இன்னும் இவ்வளோ குப்பையாக இருக்கே. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்களை வந்து இந்த க்ளீன் பண்ணி முடிஞ்சோன்னா சந்திக்கிறேன். ஒரு வழியாக நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. ஐயோ, இதை ஓட்டம் மறந்துட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து அப்படியே ஒரு இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பிசியை திறப்போம். நாங்கள் நம்மளே பிசி கொஞ்சம் பழைய பிசி மாடல் மாதிரியே வச்சுருக்கோமே. நான் இப்போ என்ன செட்டப் பண்ண போனேன்னா லேப்டாப் செட்டப் தான் பண்ண போனேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும் மற்றதோட. நம்ம வந்து அப்படியே இதை பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் ஃபேனு வாங்கணும். ஏன்னா ஃபேனு வாங்கினா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஃபேன் வாங்கினா சேர் வாங்கினா. ஓகே, இப்போ வந்து ஒரு 2 அக்கு மிஷின் போட்டுக்குவோம். இப்போ வந்து போய் ஃபேனை வாங்குவோம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேன் வாங்கியாச்சு. இப்போ என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து 2 இது வாங்கிக்குவோங்க. அதாவது ஏசி வாங்கிக்குவோம். நான் வந்து இப்போ வந்து ஃபேனை வாங்க மாட்டேன் ரொம்ப. ஏன்னா வந்து ஃபேனை வாங்கினா கொஞ்சம் லேக் அடிக்கும். அதோட வந்து ஒரு மாதிரி ஆகிடுங்க, செட்டிங் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். இந்த ஃபேனு வந்தால் வந்து நம்ம இந்த ஒழுக்குனா இந்த இது செய்ய போகிறோம். என்ன சொன்னேன், இந்த ஃபேனு வந்து இந்த ஃபேன் தான் பக் பண்ணி விடும். அதனால் நான் ஃபேன் ரொம்ப வாங்க மாட்டேங்க. ஏசி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு வழியில் ஏசி வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வழியில் நான் வாங்கி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ ஏன் ரோபோஸ் வீடியோ போடலன்னா, ரொம்ப நாளாக நம்ம ரோபோஸ் வீடியோ போட்டுட்ருந்தோம். அதாவது உங்களுக்கு போர்டு அடிக்கும் சொல்லி தான் இப்போ வந்து நான் இந்த இன்டர்நெட் கஃபே அதாவது இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து அதே வீடியோ வந்து பார்ப்பீங்க, அதே ரோபோஸ் வேறு நல்ல கேமு தெரியாத மாதிரி அதே போடுது அப்படின்னு சொல்லுவீங்க சொல்லி தான் இந்த இன்டர்நெட் கஃபே இந்த கேமை எடுத்திருக்கேன். இந்த கேம் வந்து ஒரு நல்ல கேமு. ஆனால் நான் எடுத்தது தான். நான் வந்து என்ன பண்ண போனேன்னா ரோப்ளஸ் இது தான் போக போனேன். அதாவது நான் வந்து மாற்றி போகலாம் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஓடும். அதுக்கப்புறமா நான் எப்போயாச்சும் திருப்பி வீடியோ போட்டேன்னா அப்போ ரோப்ளஸ் வீடியோ போடுவேன். ஆனால் இதோட வராது. இப்போ வந்து நம்ம இதை செட்டப் பண்ணிடலாம். ரொம்ப லேட் ஆகும் போலயே இது பண்ணுறதுக்கே. உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டலாம். சரி, நான் வந்து கட் பண்ணி காட்டினேன். ஒன்றும் நான் கொஞ்சம் செட்டப் பண்ணோம் இந்த இடத்தையே. அதனால் நான் கட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒரு வழியே நான் வந்து முடிச்சிட்டேன். அந்த ஏசியில் வச்சுட்டேன். இவன் வந்து ஃபேனை மட்டும்தான் வைக்கிற வேலை. லேப்டாப் அடந்தே போயிட்டேன். இந்த லேப்டாப்பையும் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கோணமெல்லாம் தான் இருக்கும். அது எவ்வளோ கோணையாக இருக்குன்னு கோணையாக வச்ச மாதிரி தான் இருக்கும்.
இங்கே வந்து 2 அக்கே மிஷினு, இங்கே வந்து ஒரு ஏசி. இதை எடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே போட்டுடலாம். ஓகே, அதுக்கே அந்த செவிலை தொட்டு தடவிட்டு இருக்கேன்றதுல. ஓகே, என்னங்க இந்த கஷ்டமான காரணம். சரி, இங்கே வந்து நம்ம என்ன, ஓகே பிசி வைக்கலாங்க. ஆனால் ரொம்ப குறைவான வேலை. பிசி ஏன் நம்ம அது வாங்கணும்னா வேறு பிளான். பிசி வந்து நம்ம போடலாம். நம்மளாம் கடையை ஆரம்பிச்சிட்டா ஒரு கஸ்டமர் வராங்க, நம்மளுக்குன்னே ஒரு கஸ்டமர் வராங்க. பிங்க்கு கலரான சட்டை, இது பிங்க் கலர் தான், இந்த பிங்க் கலர் தான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் பிங்க் கலர் ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் வர மாட்டாங்களா, வரலாங்க, குப்பையை போட மாட்டுக்கு. ஓகே, இந்த திருடா வந்து நம்ம எல்லாமே கொண்டு வந்து இங்கே வந்து விற்பான். அதனால் இவன் குறைவான விலைக்கு விற்கிறான். இவனை பேசாமல் அடித்து காலி பண்ணிடுவோமா? எனக்கு வர இவனோட நல்ல நேரம் வர முடியல, இவனை அடித்து காலி பண்ணிடுறான். நான் எப்படியே பார்க்கலாம் பார்த்தீங்களா? இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு பார்க்கணும், அங்கிட்டு திரும்பினா அங்கிட்டு பார்க்கணும். சீராப்பாக ஒருத்தனை நான் இப்போ அடித்தேன். ஐயோ, இப்போ அது வேற காசு கட்டணுமே. ஆட பிச்சைக்கார வண்டியா ஒன்று, பிச்சைக்கார தொல்லையாக இருக்காங்க. அப்படிதான் இவரு பின்னாலேயே வந்துருக்கான் போல. ஓகே, இந்த பிச்சைக்காரை என்கிட்ட கேட்டால் கூட நான் குடிச்சிட்டு போயிட வேண்டாம். ஏன்னா அவங்ககிட்ட போய் கேட்க, என்னங்க பனானா ஃபோட்டோ இருக்குது, நம்ம கொஞ்சம் வேறு ஃபோட்டோ மாட்டோம். ஓகே, இது வந்து பாய்க்கிற ரேட்டிங். அந்த இது இப்போ யாரும் பாய்க்கிறாங்க, எவ்வளோ ஏறுதுங்க, என்னங்க ஏறிக்கிட்டே போடு. அப்படி எவ்வளோ ஏறுதான் பார்ப்போமே. ஏறுது, அதோட முடிஞ்சிடுச்சா? அதோட ஏஞ்சி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வாயில் வர மாட்டேங்குது. ஐயோ, இவ்வளோ வேலை கட்டணுமா? நம்மளால முடியாது. இப்போ நான் என்ன நினச்சேன், நான் ஃபோட்டோ வாங்கணும். எனக்கு வந்து நல்லாவே இல்லை, வேறு ஃபோட்டோ மாட்டோம். இதுனாங்க அப்படி தட்டி பார்ப்பாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இது பாடி கார்டு. இந்த பாடி கார்டை வைக்கிறது கொஞ்சம் வேஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த பாடி கார்டு வந்து இது மாதிரி நம்ம ஜிடிஎஸ் வாங்கியிருக்கோம். பாடி கார்டு வந்து கொஞ்சம் இதுங்க, இதுனாங்க என்னன்னே தெரிலங்க. இந்த ஃபோட்டோ, இது நம்மக்கிட்ட பனானா ஃபோட்டோ இருக்குது. நம்ம ஒரு பூனை, இந்த அழகாக இருக்குது இந்த பூனை, அதனால நம்ம இந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். முக்காடு போட்டிருக்கு பூனை, இதை வச்சுக்கலாம். என்னங்க எல்லாம் சூடாக இருக்குது போல். கஷ்டப்பட்டு இவ்வளோ ஜில்லுன்னு போட்டால் எப்படி சூடாக இருக்கு? எனக்கு புரியலைங்க, ஜில்லுனாங்க சூடாக இருக்கா? இல்லை, சூடாக இருக்கிற மாதிரி தான் போனேன் இது பார்க்குறேங்க. இல்லைங்க, அவ்வளோ ஜில்லுனா இருக்குது. நம்ம சூடாக இருக்க ஜில்லுனா இருக்கிற சூடாக இருக்கிறது வாய் வேற ரொம்ப கொள்ளாது. இப்போ வந்து நம்ம வந்து இருங்க, ரேட்டிங் கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். எங்கே ரொம்ப கூலாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லை இருக்குது, கொஞ்சம் ஓகே. நம்ம இது ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த பாட்டில் இது வாங்கினா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அப்படியே கஷ்டம் நிறைய ஆகிக்கலாம். நான் எவ்வளோ அவ்வளோ நிறைய ஆகிட்டேன். இப்போ வரவங்க வாங்கினாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் ஒன்றும் இது பண்ணல. ஆனால் நான் இப்போதைக்கே எனக்கு என்கிட்ட காசு ஏடுற மாதிரியே இல்லைங்க, காசு குறையிற மாதிரி இருக்குது. இப்போடா இத்தனை ரொம்ப நேரம் எல்லாம் பார்த்தாங்க, இப்போலாம் இவ்வளோ காசு இருக்குது. அக்கின மிஷின் ஆடுறாங்க, ரொம்ப பேர் வர மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரிஞ்சு இன்னும் இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கே தேவையில்லை. சரி இருங்க, நம்மக்கிட்ட ஃபேன் ஏதாவது ஒரு ஃபேன் வைக்கலாமா? அப்போட்டாங்க ஏசி வந்து 2 இருக்குது.
அப்போ எதுக்கு ஃபேன் தேவையில்லை, அதை மட்டும் விற்றுடலாம். நம்மளுக்கு காசு தேவைப்படுது கொஞ்சம், அதனால் இந்த ஃபேனை அப்படியே விற்றுட்டு ஓகே இப்போ கொஞ்சம் சின்னனா இருக்கும் நம்பினேன். இருங்க பார்ப்போம். எடுத்து ஓகே ஓகே சின்னனா தான் இருக்குது, அவ்வளோ சூடுலாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே ஒரு அளவு. சரி இப்போ நம்ம போய் அப்படியே உட்காந்து எவ்வளோ விலை ஓடுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நிறையானா ஓடுது, எல்லாம் என்னது வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேணும்னு. ஆனால் அந்த ஃபேனை அவ்வளோவா லாக்கி இல்லாத ஃபேனு, அதை போய் வாங்குறாங்க. எனக்கே தெரியலங்க. இப்போ என்ன இது மேலே நின்றுக்கிட்டு நான் கொடுத்துருக்கேங்க. ஆனால் இப்போ மணி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இந்த கடையை அடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த கடையை மூடிட்டு நம்ம கிளம்பிடலாம். அதுதான் நம்மளுக்கு வாய் குளிரிட்டு ஓகே இப்போ இல்லைங்க, நான் என் கை சும்மா இருக்க மாட்டேன். பேட்டரை எவனாலும் ஒரு ஆளை அடிக்கணும் போல இருக்கு. அதனால் இந்த ஆடுகள்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு கை நான் சும்மா இருந்தாலும் என் கை சும்மா இருக்காருங்க. அடிச்சிட்டேனே, இப்போ எல்லாம் காசு கொடுக்கணும். நான் கட்ட மாட்டேன், அப்படியே ஓடிடுவேன். நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? அம்மா அடிச்சுட்டு விளாண்டேன், ஆனால் உண்மையாலே அடிக்க வேண்டியதாக இருக்கே. காசு கொடுக்காமல் போடுங்க பார்த்தீங்களா, கொடு. பேசாமல் இவங்களையும் அடிச்சிடலாமோ? வேணாம் உனக்கு வந்தாலும் டைம் இருக்குது. இப்போ பாருங்க நம்ம அடிச்சோட்டானே எல்லாமே எவ்வளோ காசு போட போகிறாங்கன்னு. எல்லாத்தையும் அடிச்சல பில்டு பாருங்க. சும்மாங்க அடிச்சிலாண்டேன். அது கொஞ்சம் விவிடமாக ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்குது வந்துருச்சு. எனக்கு இப்போதைக்கு எந்த காசும் இல்லைங்க. இந்த காசை வச்சு என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, ஒரு லெட்டப் செட்டப் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். பிசினா பண்ணலான்னு நினச்சா அந்த பிசி முடியவே இல்லை. இவங்க நிறைய பேர் வந்தாங்க. நானே இங்கே பாருங்க இது கேட்குறாங்க, ஆனால் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் அன்லாக்கே பண்ணலங்க. சொல்ல போனால் நம்ம என்ன அன்லாக் பண்ணோம், எல்லாத்தையும் அடிச்சுட்டேன். இப்போ எல்லாம் கம்ப்ளீட் கொடுக்குறாங்க. ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் சாப்பாடு வாங்கி வைக்கணுங்க. நம்மளுக்கு ரொம்ப பசி எடுத்துடுச்சு, அதனால் இந்த ப்ரெட்டை மட்டும் வாங்கி வைக்கணும். ஓகே வாங்கியாச்சு. ஒன்று நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா காசு கொடுக்க போனாங்க இருக்குனாங்க. என்னங்கெல்லாம் அடித்தது கொஞ்சம் தப்பே இல்லை. என்ன ஒன்று கொஞ்சம் முன்னாடி அடிச்சிட்டோம். எங்கே அப்படியே அந்த டைம் மட்டும் நின்றுச்சு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், நம்மளால் அந்த காசை திரும்பி எடுக்க முடியாது. அடிச்சிட்டேன், ஆனால் 3 பேரையும் சேர்த்து அடிச்சிட்டேன். அவங்கள அடி அந்த இவன் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ பாட்டுங்களேன் உங்களுக்கு வரான் சார். ஓகே உனக்கு கொஞ்ச நேரம் இருக்குது. யார் உள்ளே இருக்கா? யாருமே இல்லையா? வெடிச்சோடி கிடக்குறீங்க.